சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 2 கொரிந்தியர் 10:4 எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தெய்வ பலம் உள்ளதாக இருக்கிறது. நேற்று எங்கள் போராயுதம் என்கிற தலைப்பில் ஜெபமாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் போது கர்த்தர் மாபெரும் ஜெயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய போராயுதம் உலக பிரகாரமாக யுத்த களத்தில் பயன்படுத்துகிற அந்த ஆயுதத்தை போல இல்லாமல் இவைகள் ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்கிறபடினால உபவாசமாகிய ஆயுதம். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் ஊழியத்தில் வெற்றிகரமான ஊழியம் செய்வதற்கு அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி மத்தேயு 4 வாசித்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரே, நம்முடைய இரட்சகரே, நம்முடைய தேவனே அவர் வெற்றிகரமான ஊழியத்திற்கு அவர் பயன்படுத்தின மாபெரும் வலிமை உள்ள ஆயுதம் உபவாச ஜெபம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசித்து 40 நாட்கள் நிறைவேற்ற பொழுது எதிராளி அவரிடத்தில் வந்து அவர் பசியாக இருக்கிறதை கண்ட பொழுது அவன் கேட்ட காரியம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொன்ன பொழுது அதற்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உபவாசித்து ஜெபிக்கும் போது எதிராளி வருகிறான். எதிராளியை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பயன்படுத்தின ஆயுதம் என்னவென்றால் சத்தியமாகிய வசனத்தை. ஜெபமும் உபவாசமும் வசனமும் இவைகள் எல்லாம் ஒரு நாம் பயன்படுத்தக்கூடிய மாபெரும் வலிமை உள்ள ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டுமானால் இந்த யுத்த களத்திலே உபவாசத்திற்கு ஒரு முன்னுரிமை கொடுப்போம். யோசபாத் எனப்பட்ட ராஜா 2 நாளாகவும் புஸ்தகத்தில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் வந்த பொழுது அவன் பயன்படுத்தின ஆயுதம் உபவாச ஜெபம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மருவமலைக்கு சீசலை கொண்டு போன போது ஒரு தகப்பன் தன் மகனை சீசலை கொண்டு வந்து அவனுடைய பலவீனத்திலே சுகவீனத்திலே அடிக்கடி ஏற்படுகிற பலவீனம், அடிக்கடி தண்ணீரிலே அடிக்கடி தீயிலே விடுகிற அந்த மனிதனுக்கு ஒரு சுகம் கிடைப்பதற்கு சீசரில் கொண்டு வந்த பொழுது சீசரெல்லாம் முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த பொழுது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே என் மகன் அடிக்கடி தண்ணீரிலும் தீயிலே விடுகிறான், சீசரில் கொண்டு வந்தேன், அவர்களால் முடியாமல் போனது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அந்த ஆவியை கடிந்து கொண்டு ஜெபித்த போது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போனது. சீசர்கள் கேட்டார், ஆண்டவரே எங்களால் ஏன் இதை செய்ய முடியவில்லை என்று கேட்ட பொழுது அவருடைய அவிசுவாசத்தை கடந்து கொண்டு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு விதத்திலும் போவாது என்று சொன்னார். ஜெபம் உபவாசம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலேயும் நாம் வெற்றி மேல் வெற்றி பெற, கிருபையின் மேல் கிருபை பெற, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற வேண்டுமானால் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை நடக்கும்படி செய்வதற்கு நம்மை அர்ப்பண. உபவாசம் என்றால் தேவனோடு வாசம் பண்ணுவது. ஆகாரத்தில் மாத்திரமல்ல, நாம் அந்தரங்கமான அறையில் உட்கார்ந்து வேறு இடங்களிலே வாசமாக இருப்பதை விட தேவ சமூகத்திலே வாசமாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு வார்த்தையை கொடுக்கிறார், தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார், தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய ஆயுதத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.